இலங்கை மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் செக்கப் பண்ண பார்க்குறேன், மனசு கஷ்டமாக இருக்குது. மறக்காமல் தயவு செய்து செக்கப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படி லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 21/4/2026 ஆகுது. நேற்று அறிவித்தபடியே இலங்கை மாகாணங்களை மழை பெய்திருக்கிறது. இன்றைக்கும் மழை இருக்கிறது. தற்பொழுது காலையில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டமாக இருந்தாலும் மேகமூட்டங்கள் படிப்படியாக நேராக விலகி வெயிலுக்கு சாதகம் வெயில் அப்படியே படிப்படியாக அதிகரித்து பிறகு மழை வந்துடும். கவலைப்படாதீங்க. இலங்கையில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மழை சிறப்பாக பதிவாக போகிறது. இலங்கை மக்களே நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. மழை வரும்பொழுது என்னென்ன செய்யணும்னா மறக்காமல் இந்த கொடையெல்லாம் நீங்கள் வேலைக்கு போவீங்க சரிங்களா? கண்டிப்பாக வேலை பார்ப்பீங்க. வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா ரெயின் கோட்டு வீட்டிலேருந்து போகும்போது எடுத்துகிட்டு போயிருங்க. ரெயின் கோட்டு இல்லைனா கொடை சரிங்களா? ஏதோ ஒன்று கொண்டு போங்க. கையில் கண்டிப்பாக ரெயின் கோட்டு இல்லை அப்படின்னா கொடை கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா? வண்டியில் வருவர்களுக்கு மறக்காம இந்த ரெயின் கோட்டு கண்டிப்பாக மிக பயனளிக்க போகுது. ஏன்னா மழையோட தீவிரமே சரியாக ஒரு மாலை 6 மணி 7 மணி, அதாவது வீட்டுக்கு நம்ம வந்துவிட்டுருப்போம் வேலை முடிச்சு. அப்போ தான் மழை இலங்கையில் பரவலாக பெய்ய போகுது. மழையோட நேரம் மாலை 5 மணி டு இரவு ஒரு 9 மணிக்குள்ளே மழை தீவிரமாக காணப்படும் என்பதனால இலங்கை மக்கள் எல்லாரும் எச்சரிக்கை இருப்பது நல்லது. எங்கே சென்றாலும் மறக்காமல் இந்த கொடை இல்லைனா அம்பர்லா, அதாவது ரெயின் கோட், இந்த ரெயின் அம்பர்லா மறக்காமல் கொண்டு போங்க இலங்கை மக்களே. இலங்கையில் இன்றைக்கும் பரவலான மழை பதிவாக போகிறது. கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றாலையும் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய இதமான காற்றாலை, அதாவது இருபுறம் காற்று சந்திப்பு இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இருபுறம் காற்றுடைய சந்திப்பு அப்படிங்கிறது இலங்கையில் சந்தித்து இலங்கையில் மேலும் மேலும் மலைமேகம் தீவிரப்பட்டு, ஏன்னா இலங்கையில் அடிக்கூடிய வெயிலும் சாதகமான ஒரு நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் இருபுறம் காற்று சந்தித்து இலங்கை மாகாணங்கள் முழுவதும் நேற்று அறிவித்ததுபடி மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இன்றைக்கும் இலங்கையில் கனமழை பதிவாக போகுது. இன்றைக்கும் நம்ம இலங்கையில் கனமழை பதிவாக போகுது. வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க, ரொம்பவே பாதுகாப்பாக இருங்க சரிங்களா? எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வட இலங்கை மற்றும் தெற்கு இலங்கையில் எந்த இடத்துல மழை பெய்தாலும் இலங்கையில் இடிமின்னல் தாக்கம் திடீரென்று அதிகரிக்கலாம். திடீரென்று பலமான சூறாவளி காற்றுடன் மழை பெய்யலாம். எச்சரிக்கையாக இருங்க இலங்கை மக்களே. தற்பொழுது இலங்கைக்கு மிக அருகில் மலைமேகம் கடலில் தீவிரமாக உருவாகி வருகிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் ஒவ்வொன்றாக அது உள்ளே வரவிட்டாலும் புதுசாக ஒரு மலைமேகம் உருவாகும். அப்படி இல்லைனா கடலிலிருந்து இலங்கை நோக்கி மழை வரலாம். இதனால் இலங்கை மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சரிங்களா? இன்றைக்கும் மாலை ஒரு 4 மணிக்கு மேலே மழை தீவிரமாகலாம். இன்றைக்கும் இலங்கை மாகாணங்கள் முழுவதும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. வட இலங்கை மற்றும் தெற்கு இலங்கை உட்பட எல்லா இலங்கைக்கும் இன்றைக்கும் மழை இருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் கூட மதியானம் ஒரு 3 மணி 4 மணி கூட போல் மழை தீவிரமாகலாம் வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக இலங்கை மக்களே ரொம்ப இன்றைக்கி பாதுகாப்பாக இருங்க. வருகிறது கனமழை, வருகிறது மிக கனமழை. இலங்கை மக்களே மிகவும் பாதுகாப்பாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நான் உங்கள் மணிகண்டன் மதர்மேன் ஃப்ரம் தமிழ்நாடு, இந்தியா. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை பின்தொடரவும் ஃபாலோ பண்ணுங்கள். நேற்று அறிவித்ததுபடியே கனமழை இலங்கை மாகாணங்களில் மிக பலத்த மழையாக பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கும் அந்த மிக பலத்த மழைக்கான தாக்கம் இன்றைக்கும் இலங்கை மாகாணங்களில் காணப்பட போகுது. கண்டிப்பாக பதிவாகும். இன்றைக்கும் நேற்று போல் இன்றைக்கும் இலங்கை மாகாணங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலும் தெற்கு இலங்கையை மையமாக வைத்து, அதாவது வட இலங்கையில் மழை தொடங்கி தெற்கு இலங்கையில் மழை நெருங்க அதிகமான சூறாவளி காற்று மற்றும் அதிகமான இடி மின்னல், சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம். இலங்கையில் சில மாகாணங்களில் ஆலங்கட்டி மழையும் பலத்த சூறாவளி காற்றுன்னு கூடிய ஆலங்கட்டி மழையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. இலங்கை மக்களே நீங்கள் ரொம்ப உஷாராக இருங்க இன்றைக்கி சரிங்களா? இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகுது, எந்தெந்த மாகாணங்களாக மழை பெய்ய போகுது, மழையோட தீவிரம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி முதல்ல நம்ம வட இலங்கை பக்கம் போனீங்கன்னா யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் இந்த வவுனியாவோட வடக்கு பகுதி, அதாவது வட இலங்கையை பொறுத்த வரைக்கும் பரவலாக மழை இல்லாவிட்டாலும் சில இடங்களில் மழை இருக்கும். சில இடங்களில் வட இலங்கையில் பரவலாக மழை இல்லாவிட்டாலும் சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக பதிவாகும். முல்லைத்தீவிற்கும் வாய்ப்பு இருக்குது, யாழ்ப்பாணத்திற்கும் வாய்ப்பு இருக்குது, மன்னார் வளைகுடா பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது, வவுனியாவிற்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா? இலங்கையோட வட இலங்கைக்கு கிளிநொச்சி டவுனு, கிளிநொச்சி அதே போல் இந்த முல்லைத்தீவுக்கெல்லாம் கனமழை வரலாம். இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது சரிங்களா? அடுத்தபடியாக தெற்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் பரவலான மழை இருக்கும். கண்டிப்பாக இலங்கையோட தெற்கு இலங்கைக்கு தான், வட இலங்கையை விட தெற்கு இலங்கைக்கு தான் இன்றைக்கி மழையோட தீவிரமே மிக அதிகமாக இருக்க போது தெற்கு இலங்கை மக்கள் ரொம்ப உஷாராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
திருகோணமலைக்கு தெற்கே அதே போல் அனுராதபுரத்துக்கு தெற்கே காரைதீவுக்கு தெற்கே கனமழை பரவலாக பதிவாக போகுது. அதே போல் புத்தாலம் அதே போல் அனுராதபுரம் தெற்கு பகுதி மற்றும் திருகோணமலைக்கு தெற்கே அதே போல் கண்டி ஜெயவர்த்தனபுர கோட்டைக்கெல்லாம் பரவலாக மழை வந்து கொண்டிருக்கிறது. ஜெயவர்த்தனபுர கோட்டை மற்றும் இந்த கொச்சிக்கடை பதுளை மற்றும் அம்பாந்தோட்டைக்கெல்லாம் கண்டிப்பாக கனமழை பதிவாக போகுது. அதே போல் புத்துவில் மற்றும் இந்த அம்பாறை மடக்களப்புக்கெல்லாமே பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை வந்து வெளுத்து வாங்கும். இலங்கை மக்களே நீங்கள் ரொம்ப உஷாராக இருங்க, தெற்கு இலங்கை மக்கள். ஸோ அடுத்தபடியாக வட இலங்கைக்கும் மழை இருக்குது, ஆனால் தெற்கு இலங்கைக்கு தான் மழை வந்து மேலும் மேலும் தீவிரமாகும். நேற்று வந்து மழை வந்து வடக்கே தொடங்கி தெற்கே வந்து தீவிரமானது. நேற்று போல் இன்றைக்கும் வடக்கே தொடங்கி தெற்கே வந்து மழை வந்து தீவிரமாகலாம். குறிப்பாக இந்த தெற்கு இலங்கையோட மையப்பகுதி, அதாவது பதுளை, கண்டி மற்றும் இந்த ஹோட்டோன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல தான் இடி மின்னலும் அதிகமாக இருக்க போது, சூறாவளி காற்றும் மிக அதிகமாக இருக்க போகுது. கண்டிப்பாக இலங்கையோட சென்று மையப்பகுதி, அதாவது தெற்கு இலங்கையோட மத்திய சென்று பகுதியில் இடி மின்னல் சூறாவளி காற்று ஆலங்கட்டி மலை கண்டிப்பாக பதிவாகும். கண்டி, பதுளை மற்றும் ஹோட்டான் மற்றும் ஜெயவர்த்தனபுர கோட்டைக்கெல்லாம் மிக 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 பலத்த மழையாக கொட்டி தீர்க்க போகுது இலங்கையில் அன்றைக்கி. சரிங்களா, இலங்கை மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. மறக்காமல் இந்த ரெயின் கோட்டு குடை கொண்டு செல்லவும். சரிங்களா, நிறைய பேர் வேலைக்கு போவீங்க, ஆஃபீஸுக்கு போவீங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த ஹிஸ்ட்ரிமலி ஹெவி ரெயின், ஹிஸ்ட்ரிமலி ஹெவி விண்டுகளை கண்டிப்பாக காணப்படலாம். மழையோட தீவிரமே மாலை இரவு, அதாவது மாலையில் ஒரு 4 மணிக்கு மேலே தீவிரமடைந்து 5, 6, 7 மணிக்கு மேலும் தீவிரம் பெற்று இரவு ஒரு 8 மணிக்கு மேலே தீவிரம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் மிதமான மழையாக சேரல் மழையாக பதிவாகும் நீண்ட நேரத்துக்கு. ஆனால் கண்டி மற்றும் இந்த இலங்கையோட சென்று மத்திய பகுதியில் கனமழை வெளுத்து வாங்க போகுது இன்றைக்கி. இதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும் எல்லா விவசாய சொந்தங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கி. சரிங்களா, ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா மழை பெய்யும் போது ஏன் சூறாவளி காற்று அடிக்குதுன்னா இலங்கை மக்களை ரொம்ப கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலை முதல் மதியம் வரைக்கும் அதிகமான வெயில் அடிக்குது. பார்த்தீங்கன்னா அந்த வெயில் தான் சூறாவளி காற்றுக்கும் சாதகம் கொடுக்குது, இந்த இடி மின்னலுக்கும் சாதகம் கொடுக்குது. ஏன்னா அதிகமான வெயில் அடித்தாலே அதிகமான தரை வெப்பம் உயர்வதனால, ஆனால் நேற்றுக்கு மழை பெஞ்சிருக்கு, இதனால் அந்த தரை வெப்பம் அவ்வளோ உயராது இன்றைக்கி. இதனால் மழை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இடி மின்னல் தாக்கமான இன்றைக்கி குறையலாம். சரிங்களா, அதை சொல்ல முடியாது. இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் அது திடீரென்று அந்த மேகத்தை அந்த இருக்கக்கூடிய உயர் அடுக்குகள் கீழே வேணால் கூலிங்காக இருக்கலாம், ஆனால் வானத்தில் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இதனால் இடி மின்னல் கண்டிப்பாக பதிவாகும் இன்றைக்கி. அதுக்குன்னு குறையும் சொல்ல முடியாது. சரிங்களா, கண்டிப்பாக இலங்கையில் இடி மின்னல் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் இன்றைக்கி. அதே போல் ஆலங்கட்டி மழையும் பதிவாகும் பல்வேறு இடங்களில். மேலும் மழை பெய்யும் போது அது வந்து ஒரு கனமான ஒரு மழையாக இலங்கையில் பதிவாகும். கனமான தீவிரமான ஒரு மழையாக தான் பதிவாகும். சரிங்களா, இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்கள் மக்களும் ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த மழையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகுதுன்னா இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றும் மழை பெய்வது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்குவோம். ஒரு 4 மணிக்கு மழை தொடங்குதுன்னா அடுத்தடுத்த மாகாணங்களில் அப்படியே மழை வந்து அப்படியே பரவலாக பெய்து கொண்டிருக்கும். மழையெல்லாம் எல்லா இடங்களுக்கும் முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த உயரமான இருக்கக்கூடிய உயர் அடுக்குகள் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் சாரல் மழை மிதமான மழையாக தொடர் மழையாக கொடுக்க போகுது. எப்போன்னா அந்த மழையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தீவிரம்லாம் குறைஞ்ச அப்புறம் ஒரு இரவு ஒரு 10 மணிக்கு மேலே நள்ளிரவு ஒரு 12 மணி 1 மணி போல் பார்த்தீங்கன்னா சாரல் மழை மிதமான மழை இலங்கை மாகாணங்களில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தூறல் மழை மிதமான மழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர் மழையாக கொஞ்சம் இருக்கலாம். ஒரு நள்ளிரவு 2 மணி வரையும் மழை வந்து நீடிக்க வாய்ப்பு இருக்குது இலங்கையில் பார்த்தீங்கன்னா. சரிங்களா, ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை தான் தினசரி மழை இருக்குங்க. இலங்கை மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. நம்ம தமிழக பக்கம் தான் மழை வர மாட்டேங்குது, ஆனால் இலங்கை பக்கம் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை கிடைக்க போகுது. இலங்கை மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மழை பெய்யும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் அதே போல் ரொம்ப சேஃபாகவும் இருங்க. சரிங்களா, பி சேஃப் கம்மிங் டுடே ஆஃப்டர்நூன் ரெயின். பி சேஃப் ஸ்ரீலங்கா பீப்புள் ஆல். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் வாட்சிங் ஃபுல் வீடியோ. Heavy wind, heavy rain, extremely heavy rain today or next ஒரு 4 days 5 days extremely heavy rain coming soon. ஸோ அடுத்த ஒரு சில நாட்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்கும். இலங்கையில் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு கண்டிப்பாக மழை பதிவாக்க போகுது. தினசரி மழை இருக்கும். மழையோட நேரம் 1/2 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேலே மழை நீடிக்க வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யக்கூடிய இடத்துல ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. வட இலங்கை மற்றும் தெற்கு இலங்கை மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நேற்று நிறைய பேர் பார்த்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
மறக்காம யூடியூப் சேனலை பின்தொடருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இலங்கை மாகாணங்கள் முழுவதும் இன்றைக்கும் கனமழை வரப்போகுது. நன்றிங்க.